எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது இல்லை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வாழ்வது. ஆடம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் ஒருவன் கண்டிப்பாக ஏழையாக இருக்க வேண்டும். சிந்திக்கும்போது நிதானமாக சிந்தியுங்கள். செயல்படும்போது உறுதியோடு செயல்படுங்கள். விட்டு கொடுக்கும்போது மனநிறைவோடு விட்டு கொடுங்கள். கரையை சேர நல்ல படகு மட்டும் தேவைப்படுவதில்லை, நல்ல துடுப்பும் தான் தேவை. நம் வாழ்வில் துடுப்பாய் வரும் உறவுகளை தவிர்த்து விடாதீர்கள். நாம் இந்த உலகத்தில் தங்கிச் செல்லும் காலத்திற்கான வாடகை மற்றவர் மீது நாம் செலுத்தும் அன்பு மட்டுமே. மற்றவரோடு ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை வரும், இல்லையேல் தலைக்கணம் வரும். இரண்டுமே தேவையில்லாததுதான். இலக்கை முடிவு செய், அதை அடையும் வழியை இறுதி செய், பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும். உலகில் முடியாதது ஏதுமில்லை, ஏனெனில் முடியாது என்பதிலே முடி என்னும் வார்த்தை தான் முதலில் வருகிறது. நம் கையில் உள்ள விரல்கள் ஐந்தும் ஒரே நிலையில் இல்லை. அதே விரல்களை மடக்கி வைத்தால் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும். அதுபோலவே வாழ்க்கையையும் வளைந்து கொடுத்து வாழ்ந்து பார், இன்பம் மட்டுமே வந்து சேரும். பென்சில் நம் வாழ்வில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். கூர்மையாக இரு, இல்லையென்றால் சீவி விடுவார்கள். உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையாய் பயணிப்பது. தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது. வாழ்க்கையில் துன்பமாகவே இருந்தால் வாழ்க்கை வெறுத்துவிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருந்தால் வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.